இந்த பெரியார் சபையிலே வந்திருக்கப்பட்ட சிறியவன் உனக்கு யார் என்று விளக்கமாக சொன்னால் தெரியுங்க. தென்படுகின்றதா? விளக்கமாக சொன்னால் விவரமா புரியும். விளக்கமாக சொன்னால் விவரமா தெரியுங்க. அப்படியா? ஆமாம். ஒற்றதை தெரிவித்தால் அற்றது பொருந்தும். அற்றது பொருந்தும். ஆமா. இந்த சபைக்கு வருகின்ற பொழுது நாராயணா நாராயணா அச்சுதா அச்சுதா முகுந்தா முகுந்தா நந்தா நந்தனா நந்தா நந்தனா கோவிந்தா கோவிந்தா என்று என்னுடைய அப்பனாகிய ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தியை உள்ளத்திலே நிறுத்தி அவர் துதிப்பாடி இந்த சின்னஞ்சிறு வயதிலே சபைக்கு வந்திருக்கிறேன்னா ஆமாங்க. என்ன யாருன்னு கேட்கிறேன். ஆமா, விளக்கமா சொல்லுங்க ஐயா.
சிறு குழந்தை போன்ற தோற்றம் தெரியுது சாமி. உண்மை. ஆமா. எப்படி என்றால் சோனியாபுரி பட்டினம். ஆமா, சோனியாபுரி பட்டினம். பட்டினத்தை ஆண்டு வரக்கூடியவர் இரண்யேஸ்வர மகாராஜா. இரண்யேஸ்வர மன்னர். ஆமா. நீலாவதி அம்மையார். நீலாவதி அம்மையார். இருவர் சுகபோகத்தில் அவதரித்தவர்கள். அடியவள். ஆமா. இந்த சிறியவர் என் பெயர்தான் பிரகலாதர். அப்படி பிரகலாதன் என்று பெயர் வகித்து அப்படி வாழ்ந்து வரீங்க. சபைக்கு வர. ஆமா. எனக்கு வயது 5 வயது நிரம்பிருக்கிறது. ஆமா. அப்படி 5 வயது குழந்தையா சபைக்கு வந்திருக்கிறேன். சபைக்கு வரீங்க. எதற்காக வந்தேன் தெரியுமா? எதற்காக? இந்த உலகில் ஆமா கொடிய துன்மார்கள் தோன்றினார்கள். யார் யார் தெரியுமா? யாருன்னு சொல்லுங்க. இரண்யாட்சுதன். ஆமா. உங்க தாய் தந்தையும் சிறிய தந்தையும் தோன்றினார்கள். ஆமா. அவங்க செய்த அட்டனை கொஞ்சம் கிடையாது. ஏன் தெரியுமா? ஆமா. என்ன அக்கிரமம் செய்தார்கள்? என்ன அக்கிரமம்? தேவர்களை அடிக்கின்றதும் தேவர்களை அடிப்பதும் தேவதாஸ்தியா பதிவிரதா தர்மத்தை கெடுக்கின்றதும் பிராமணர் யஜ்ய ஹோமங்களை அழிக்கின்றதும் இப்படி ஆரவார செய்து வரக்கூடிய ஆமா இரண்யாட்சுதன். ஆமா. அவருக்கு அஞ்சிய தேவரெல்லாம் எப்படி இருக்கின்றார்கள்? யானையின் வாயிலாகப்பட்ட தனவு போலவும். ஆமா. அரவத்தின் வாயிலாகப்பட்ட தேரையை போலவும் புலியின் முன்னே நிற்கப்பட்ட பசு கூட்டங்களை போலவும் அப்படி போலவும் தேவரெல்லாம் நடுங்கி அவர் ஒரு மனதில் வேட்காலப்பட்டு கொண்டு நடுநடுங்கி அச்சமுற்றிருக்கின்றார்களாம். அரவிந்த வலித்தார் போலே அந்த பசு முன்னே நிற்கப்பட்ட புலியை பாரத்தால் கண்டித்து எப்படி பசு கூட்டங்களை காப்பாற்றுகின்றார்களோ அது போல் தன்மை போல நாம் தேவனுடைய குறை தீர்க்க மாட்டாகத்தானே நீங்கள் இங்கு இந்த யாமகுடப்பட்டினத்துல பிள்ளையா பிறந்திருக்கிறது. யாருக்காக பிறந்திருக்கிறார்? தேவருக்காக. தெரியுதா? ஆனால் இப்போ இது பிரகலாதன் பேர் வைத்து சபைக்கு வரணும். நான் வர நேரம் சரியா போச்சு. சரியா இருக்கும். இப்ப இன்னும் கொஞ்ச நேரம் போனா அப்படிதான் இருக்கும். என்ன நேரம் தெரியுதா? நேரம் அந்த காலை பொழுது எப்படி குளிர்ச்சியாக தோன்றுகின்றாரோ அதுக்கு பேர் தான் பாலசூரியன். செந்நிறத்துல வருவாரு. பொன்னிறத்தோடி 1000 கதிர்களோடி அதுக்கு பேர் தான் பாலசூரியன். சின்ன அதாவது குழந்தை வடிவத்துல உதிக்கிறார். அப்படி பாலசூரியனுக்கு ஒப்பாகத்தான் இந்த சபையில தோன்றி வந்திருக்கிறேன். அது மட்டுமா தேவனுடைய குறை தீர்ப்பேன் தெரிவித்தேனே. எப்படி தீர்ப்பீங்க? அந்த அண்டர் என்றால் தேவர்கள். ஏன்னா மதுரம் என்றால் தேன். ஒரு மலரக்கூடிய தேனை சுவைப்பதற்காக வண்டு ரீங்காரம் எப்படி ரீங்காரம் பாடி வருகின்றதோ அது போல தேவனுடைய குறை தீர்க்க மாட்டாகத்தானே நீங்க வந்துறீங்க. இப்போ வண்டினம் போல் வருகின்றீங்க. இருந்தாலும் மாதவன் தன்னைத்தானே புகழ்ந்தவர் தான் ஒரு பதிற்கு சாமம் சொல்லுவாங்க. உண்மை. என்னைக்குமே தற்பெருமை இருக்கக்கூடாது. தற்பெருமை பேசக்கூடாது. தான் பெருமை எதிரி பேசணும். தான் பெருமை தானா பேச முடியுமா? பேசக்கூடாது. அதுக்கு பேரு பிரயோஜனமே இல்ல. அல்பன் சொல்லுவாங்க. இது வந்து அல்பாசரா இதுன்னு. அப்படி இருந்தாலும் நான் சபைக்கு வந்து எங்க நாளைக்கு ஆகிவிட்டது. ஏன்னா என் தந்தைக்கு பிள்ளையா பிறந்திருக்கிறேன். இப்ப 5 வயது. இதற்கு முன்னால் எங்க தாத்தா காசிபுரம் ஆண்டு இருந்தாரு. ஆண்டு இருந்தாரு. இந்த பைனா உலகத்தை
காசு பெரிய தாத்தா என் பாட்டின் பிறகு எங்க அப்பா ஆண்டு கொண்டிருக்கிறாரு. உங்களுடைய தந்தை ஆண்டுங்கிறாரு. என் தந்தைக்கு பிறகு என்னுடைய சிறிய தந்தை ஆமா இருந்திருந்தா அவர் ஆண்டு இருப்பாரு. இந்த நாட்டு ஆண்டு இருக்கணும். ஆனா காலை கழிச்சு தலைவிதி யாரு விட்டுது? அவர் விதி முடிஞ்சுதான். எங்க சிறிய தந்தை துருப்பதியால போய் சேர்ந்துட்டாரு. அதனால என் தந்தைக்கு பிறகு நாட்டை நான் தான் நீங்க தான் பட்டம் கட்டி ஆளணும் அப்படின்னு எங்க அப்பா முடிவு செய்திருக்காரு. பட்டம் கட்டி ஆளணும்னா என்ன முக்கியம்? எதிர்க்கணும் மனிதருக்கு வந்து பட்டம் கட்டி ஆள்வதற்கு நீங்களே சொல்லுங்க. கல்வி முக்கியம். கல்வி இருக்கணும். கல்வி. ஆமா. கல்வி இல்லாதவர்கள் வாசம் எல்லாம் மலருக்கு சமம். சரிதா? இருந்தாலும் என் தந்தையானவர் அழைத்தார். தந்தையான அழைத்தார். குழந்தை பிரகலாதரா, நீ கல்வி கற்க வேண்டும். கல்வி கற்க வேண்டும். எங்களுக்கெல்லாம் குருவானர் சுக்லாச்சாரி. ஆமா, அவங்களுக்கு சுக்லாச்சாரியர் புதல்வர் சண்டாமார்க் உபாத்தியாயர் குருவாய் நியமிக்கின்றேன். ஆமா, நீ கல்விச்சாலை. ஏன்னா எங்க அப்பா ஆதிகம். நாங்களெல்லாம் கல்வி சாலை தேடி போக கூடாது. அவங்க குருவானவர் எங்க நிறுத்தி வரணும். கல்வி வரணும், கற்றுக் கொடுக்க. ஆமா, கிரகத்துல வந்து சொல்லிட்டு குடுத்துட்டு போங்க. ஆமா, சிம்மாதான அரசு வேட்டி ஒரு பக்கம் இருக்குது. ஆமா, நான் கல்வி சாலை ஒரு புறம் இருக்குது. அப்பா தெரிவித்த பிரகாரம் கல்வி சாலைக்கு சென்றீர்கள். குருவானர் சண்டாமாரை சந்தித்தீர்கள். பாடங்களை போதித்தீர்கள். ஆனா குருவானவருக்கு எனக்கும் கல்வி சாலையில வாக்குவாதம். ஒன்றோடு ஒன்று. நான் ஒன்று சொல்ல, அவர் ஒன்று சொல்ல, இருவருக்கு வாக்குவாதம். குருவானவர் அந்த சிம்மா, அதாவது அரசு பேட்டி இடத்துல அந்த தூரமா நிறுத்திட்டு என் தந்தையிடம் போயிருக்கிறார். அவரு நடிக்கினே போகிறார். அவரு அதனால நாம் கற்ற கல்வி எல்லாம் குழந்தை எப்ப தெரியுமா அப்பா எதிர்பார்த்து கொண்டிருக்காரு. பாத்துக்கிறாருங்க அவரு. பார்க்கலாமா? ஆமா, புறப்படலாம். அதேதான். கூத்து சாதாரணமா எல்லாரும் அடிக்க ஆட முடியாது. ஏன்னா இது குடலு கொழுப்புக்கு தான் கூத்து ஆட முடியும். கூத்து ஆட முடியும். அப்படின்னா 2 ஆசிரியர் எழுதியிருக்காங்க. ஆமா, இந்த கூத்த கலவை குமாரசாமி ஆசிரியர் அவர் ஒரு ஆள் எழுதிக்கிறாரு. அவர் ஒரு எழுதிருக்காரு. வாத்தியார் போனமட ராமசாமி ஆசிரியர். இந்த பாரம்பரிய இந்த பாட்டு. ஆமா, ராமசாமி ஆசிரியர் ஏற்றிய பாட்டு. ஆமா, அவர் எப்படி எழுதிக்கிறாரு? அந்த நான்மாராயோ தேட ஹரி கண்ணாரை சூடி ஜெய ஓம நருளால ராமசாமி கவி பாடி தேரி அந்த ஓம நருளால ராமசாமி கவி பாடி தேரி ஓம நருளால ராமசாமி
மாமரை மகன் பெருமை பரம்பிய தேவர்களாலும் அதை போன்ற இது பிள்ளைகளை படுத்த ராட்சசர்களாலும் சூரியன் உதய காலை எழுந்திருந்து அருணன் அஷ்டமிக்கின்ற வரை பேரு தங்கள் நாமத்தை கொண்டாடி இருக்க தந்தையே கண்ணே தெய்வத்தின் மகள் வெற்றிமை கண்ணே என் குலத்தை விரியடிச்ச வந்த என் முத்துடா குலத்தையே விரிக வந்துக்கிறாப்புல விதிக்கும் விரிவடைய செய்ய அப்படி சொல்லு அதான் ஒரே முத்து கூட அப்பாங்க என்ன சொத்து சேர்த்து எதுக்குயா புரோஜனம் அடாடே எதுக்கு என்னதான் ஒரு சொத்து சேர்த்தாலும் சரி ஒரு பிள்ளையார வந்து அவ்வளோ சந்தோஷமா முறம் அப்படி சொல்லி முறன்ற ஒன்னாந்து இப்ப அதனால அந்த ரெண்டு இடத்துல பெருசு பூச்சி அங்க பெருசு போன மாதிரி சரி மகனே பெருமை ஒரு வாழ்ந்திருக்க வேண்டும் இருந்தாலும் பாடசாலைக்கு குருவாளர் வந்தாரு அப்படி சொல்லு உனக்கு பாடங்களை சொல்லி கொடுத்தாரா உண்மையா கட்டி ஏதோ உனக்கும் அவருக்கும் வாக்குவாதம் என்று சொன்னாயே அப்படியா என்ன நடந்தது விளக்கமா பயப்படாதே என்ன விளக்கமா சொல்லி எடுத்து நான் பாத்துக்கிறேன் என்ன சொல்லு அந்த கல்வி சாலையிலே குருவானவர் சண்டாமார்கருக்கும் எனக்கும் உங்களுக்கு நடந்த விபரீதமான காலம் அதான் என்ன சொல்ல போறேன் தந்தையே என்ன சொல்வேன் தந்தையே அப்பா நான் இருக்கிறேன் நான் சாதாரண குளிப்பி ஐஸ் வாங்கி தட்டுமா குளிப்பி ஐஸ் சாப்பிடுறாளா என் பையன் வெயில் காலமா இருக்குதுன்னு பார்த்தேன் சும்மா எந்த ஒரு காலம் தான் சொல்லு முதல்ல
காட்டி ஓடி எங்கிருந்து வரும் தைரியம் தந்தையே பாதம் மாறல தட்ட ஒதுத்தாடா குழந்தைக்கு தந்தையே, கல்வி சாலை அப்பா சார் கற்ற கல்வி அப்பா நாங்க அப்பா தொகுற ரைவாத அப்பா நீகிரியா நீங்கிற மகாராஜா தந்தையே என்ன ஏன் குருவானவருக்கு எனக்கு வாக்குவாதம் தெரியுமா? என்ன நடந்தது? ஐயோ சொல்ல வெக்கமா இருக்குது. ஏன் வெக்கப்படுறேன் தேவையா? ஏன் வெக்கப்படுவேன்? ஏன் தெரியுமா? ஏய், இன்னத்துக்கு வெக்கப்படுவேன். கல்வி சாலையில அயல் வீட்டு பெரியெல்லாம் ஒரு புறம் அமர செய்யறாரு. அமர செய்வாரு நரசகுமார். ஆமா என்ன தனிமையில வரிசையில் அமர சொன்னாரு. அமர வைக்கிறார். தனி வரிசையில உட்காரு. எனக்கு தனிமையா பாடம் எடுத்தாரு. பாடம் எடுத்தாரு. ஏன் எங்க அப்பா அப்பேர் பட்டு பயம் எல்லாம் மதிப்பாங்கன்னு அந்த பழத்தினாரு பாடம் எடுத்தாரு. ஆனா சைலண்ட் எடுத்த பாடம் சரி கிடையாது. எப்படி எடுத்தாங்களா? உயிரைத்து எத்தனை பாய் பச்சைக்கிற பேரு 48,000 கம்பல்ல வாங்குறேன். உயிரைத்து 12,000 12,000 முதலாயிரத்து அது முதல் எழுத்துனா ஆனா குருவானவர் எத்தனாவது எழுத்து சொன்னாரு? சட்ட பிரகாரம் அந்த 1000 எழுத்து தான் ஆரம்பிச்சு வச்சிருக்கணும். ஆனா குருவானவர் என்ன சொன்னாரு? அந்த 1000 எழுத்தும் தள்ளி 1000 எழுத்தும் தள்ளி அந்த இரண்டையும் தள்ளி மூன்றாவது பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஈ என்ற வார்த்தையை எழுதி காட்டினாரு. சொல்லுமா? நியாயமா தர்மமா அது? என் பையன் பார்த்தே பையா மூன்றாவது எழுத்து என்ற வார்த்தைய எழுதி காட்டினாரு. நான் எப்படி சொல்லுவேன்? எப்படி சொல்லுங்க? எனக்கு ஒண்ணும் தெரியல. இந்த குருவானருக்கு நான் மூளை கட்டு போய்க்குதா? ஞானம் இல்லையா? ஞானம் இல்லையா? குருவானதான் குழந்தைகளுக்கு பார்த்து சொல்லி கொடுக்கணும். ஆனா என் பிள்ளை பார்த்து அது சரியான முறையில சொல்லி கொடுத்தாதான் பரீட்சையில பாஸ் ஆகும். ஆமா இது பிள்ளைன்னா பிள்ளை இது லவடா இதெல்லாம் என் பிள்ளை. அப்ப அந்த குருவிக்கு புத்தி கட்டு போச்சு. அவர் எப்பேற்பட்டவர்? எப்பேற்பட்டவர்? என்னடோ என்ன பாடம் வைத்தாரு? என்ன பாடம் வைத்தாரு? மானம் இல்லா குருவை ஏனானு பிரியர் அவர் மானம் இல்லா உபதேசம் ஓதிய வைத்தார். செவி கேட்காத வார்த்தை செவி கேட்கல. குருவான சொன்ன வார்த்தை என் மகனுக்கு கேட்காத வார்த்தை கேட்டது. கேட்காத வார்த்தை அப்பேற்பட்ட வார்த்தையா? குருவான சொன்னாரு. அந்த சொன்ன வார்த்தையை ஏற்க முடியல. அப்ப என்ன சொல்லிருப்பாரு? என்ன வார்த்தையா இருக்கும்? அந்த வார்த்தை கேட்க சகிக்க முடியாமல் அவர் என்ன சொன்னார்? நான் என்ன செய்து கொண்டேன் தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தையை கேட்கும் பொழுது தனக்கு தானே தண்டனை கொடுத்துக்கிறேன். என்ன செய்தார்? கல்லையா குத்தனா கையா வலிப்பானா? கல்லை குத்துவானா? கை வலிக்குதுன்னா அந்த தண்டனையா நானே கொடுத்துக்கிறேன். அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன செய்தார்?